கடைசி கட்டத்துல இயலாமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதோடைய வெளிப்பாடு தான் இது. தேர்தலை நிறுத்துன்னு சொல்றாரு. இப்ப திமுக ஆளுங்கட்சி ஆகப் போகுது. பரவால்ல ஒரு வேளை நிப்பாட்டிட்டாங்கன்னே வைங்க. திருப்பி வந்துச்சுன்னா அடுத்த 15 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சோ மந்திரிங்க ஒவ்வொரு தெருவுலயும் உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்களே, அம்மன் அர்ஜுன் தாங்குவாரா? ஒரே நபரை குறிவைத்து எல்லாமே. நேற்று கட்சி ஆரம்பித்த ஒரு கூட அதேதான். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நபர் தான் உறுத்தலா இருக்கு. அவருடைய முகம் தான் அவங்களுக்கு உறுத்தலா இருக்கு. அவருடைய உழைப்பு தான் அவங்களுடைய உறுத்தல் இருக்கு. கரூர்லயே நின்றிருந்தாருன்னா விஜயபாஸ்கருடைய காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான். இப்ப கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. நீங்க கோயம்புத்தூர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதிமுக, பாஜக கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல வந்து ஒருத்தர் நிக்கிறாரு. இல்ல ஜெயிச்சிருவாரு போல் இருக்குங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு. அம்மன் அர்ஜுனுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமாலாம் இல்லை. இதுலக்கு ஒரு பெரிய டீம் இருக்குங்கிறார். அம்மன் அர்ஜுனை வந்து உசுப்பேத்தினதுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம். வேலுமணி இருக்கலாம், அண்ணாமலை இருக்கலாம், வானதி சீனிவாசன் இருக்கலாம். இவங்க எல்லாமும் அவரை பயன்படுத்தணும். அவ்வளவுதான். செந்தில் பாலாஜி அவருடைய பிரதர் அசோகையும் 2 பேரையுமே அலிகேட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் அந்த தேர்தலையும் நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்? செந்தில் பாலாஜி இல்லாமையும் நம்ம தோற்கடிக்கப்பட்டு விட்டால் நம்மளுடைய மரியாதை என்ன ஆகுதுன்னு பயம் வந்துருச்சு விஜயபாஸ்கர். இப்ப வேற ஒருத்தர் வர்றாரு தியாகராஜன். அவர்கிட்டே நீ வந்து 30,000 ஓட்டு 40,000 ஓட்டுல தோக்குறியா நீ? அப்புறம் என்னத்துக்கு நீ லாயக்குன்னு கேட்பார்ல எடப்பாடி பழனிசாமி. தேர்தலை நிறுத்தி வைக்கணும். ரைட், நிறுத்தி வச்சு என்ன செய்ய போறீங்க? திருப்பி தேர்தல் நடக்க போகுதுன்னு ஒரு 15 நாள் கழிச்சு தேர்தல் நடக்கும். நடந்தான் ஆகணும். நீங்க பணமே இல்லாத சிலரை பிடித்து வச்சுக்கிட்டு நாங்க அவங்கள அடிச்சு ரைட். இப்ப என்ன சொல்றீங்க? அங்க 1 கோடி ரூபா வச்சிருந்தாரு, இங்க 2 கோடி ரூபா வச்சிருந்திருக்காருன்னு சொல்லுங்க. ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஈத்தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். நாளை தினம் தேர்தல். இன்னைக்கு அதாவது நானும் பல தேர்தலில் பார்த்துருக்கிறேன். ஆனால் உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்காது. கடந்த சட்டமன்ற தேர்தல்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் போய் உடனே போய் பெட்டிஷன் கொடுப்பாங்க. மால் பிராக்டிஸ் நடக்குது, தேர்தல் நிப்பாட்டுங்க அப்படின்பாங்க. கடந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது யார் வந்து புகார் கொடுத்தாங்களோ அவங்க தோத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு 2016 அன்புமணி ராமதாஸ் இந்த குற்றச்சாட்டை வச்சு பெட்டிஷன் கொடுத்தாரு. ராஜேஷ் லக்கானி அப்போ போய் சந்திச்சாரு. அவரு சந்திச்சு பெட்டிஷனை கொடுத்து தேர்தலை உடனே நிப்பாட்டணும், பணநாயகம் வந்து பயங்கரமா வந்து படம் பாதாளம் வரை பாயுது அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக கடுமையா போய் சாடினாரு. கடைசியில் அவரும் தர்மபுரியில தோத்ததை நம்ம பார்த்தோம். இப்போ அதே ஒரு பாணியில கோவை தெற்குல அம்மன் அர்ஜுனனுக்கு மட்டும் ஒரு திடீர்னு ஒரு இது வந்துருச்சு. ஜனநாயக உணர்வு வந்துருச்சு. ஞானோதயம், ஜனநாயக உணர்வு எல்லாம் வந்துருச்சு. வந்து இப்ப மால் பிராக்டிஸ் நடக்குது, உடனடியா ரத்து பண்ணுங்க கோவை தெற்கு அப்படின்றாரு. எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சார்ஜஸ் வைக்கிறாரு? எப்படி பாக்குறீங்க? இல்ல 100% உண்மைதான் வச்சுங்களேன். கோயம்புத்தூர் அண்ட் கரூர் 2மே அதிமுக வேட்பாளர்கள் 2 பேருமே ஒரு பயத்துல இருக்காங்க. அதுதான் மேட்ரு. அவங்கள அவர் நேத்து என்ன பண்ணிட்டாரு? கரூர்காரர் என்ன பண்ணாரு? என்னை கொல்ல பாக்குறாங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். என்ன உயிருக்கு அச்சுறுத்தல், என்னை கொல்ல பாக்குறாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார். சரி, நீங்க இது நடக்கதான் செய்யும். நீங்க பல இடங்கள்ல இதே மாதிரிதான் நீங்க சொன்ன மாதிரி கடைசி கட்டத்துல இயலாமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதோடைய வெளிப்பாடு தான் இது. தேர்தலை நிறுத்துன்னு சொல்றாரு. இப்ப திமுக ஆளுங்கட்சி ஆக போகுது. பரவாயில்ல ஒரு வேளை நிப்பாட்டிட்டாங்கன்னே வைங்க. திருப்பி வந்துச்சுன்னா அடுத்த 15 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சோ மந்திரிங்க ஒவ்வொரு தெருவுலையும் உட்காந்து வேலை பார்ப்பாங்களே, அம்மன் அர்ஜுன் தாங்குவாரா? பொதுவா இருக்கிறப்பயே அவருக்கு வந்து அவரால் தாங்க முடியல, வருத்தங்கிறாரு. அவ்வளோதான். இது என்னை பொறுத்தவரை 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் கோவைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கோவையில் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு 25 நாள்லயே தொகுதியை கையில் எடுத்துட்டாரு. பெரிய மாஸ் அவருக்கு. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர். நல்ல க்ரௌடு, செம க்ரௌடு. நீங்கள் சிவானந்தா காலனிங்கிற ஏரியாவில் தான் அவர் வந்து பிரச்சாரத்தை முடித்து பேசினார். பேசும்போது ரொம்ப உருக்கமாகவும் பேசினார் செந்தில் பாலாஜி. அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன். 30 வருஷம் நான் கரூரில் இருந்தேன். வளர்ந்தது, என்னை பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கரூர். அங்கேருந்து 30 வருஷம் கழிச்சு இப்போ உங்களை இங்கே வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்களோட நான் இருப்பேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பையனா, சகோதரனா, நண்பனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் கிட்டத்தட்ட தெளிவாக, ரொம்ப தெளிவாகவே சொன்னார்.
அது வந்து ஒரு பெரிய டச்சிங்கான ஒரு விஷயம். இது கேட்ட அந்த வீடியோ, அந்த அந்த ஸ்பீச்ச கேட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய உணர்வுபூர்வமான விஷயமா இருந்திருக்கும். செந்தில் பாலாஜி விஷயம். காரணம் என்னன்னா, அவர பத்தி நீங்க உருவகப்படுத்திக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் வேற மாரி. நீங்க செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் கரூர்ல இருந்தாரு. அவர் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது அண்ணாமலை பேசுற பேச்சு, வேலுமணி பேசுறது, எடப்பாடி பழனிசாமி பேசுறது, வானதி பேசுறதெல்லாம் வேற. நீங்க நேரடியா இருந்து பார்க்கும்போது, அவருடைய நடவடிக்கை, பேசும்போது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய விஷயம் வேற மாரி இருக்கும். "என்னங்க இப்படி சொன்னாங்க? பட் அவருடைய அப்படி இல்லையே, அவர பார்த்தா அப்படி தெரியலையே, அவர் நடந்துக்கிற முறை அப்படி தெரியலையேம்பாங்கல்ல." அந்த மாரி விஷயத்த தான் நேத்து கிட்டத்தட்ட 20 நாளாவே நான் அப்படித்தான் பார்க்குறேன். கோவை மக்கள் அவருடைய அவருடைய சுறுசுறுப்பு. என்ன காரணம்னா, அவர் தெளிவா அன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு. கரெக்ட்டா வருவாரு. பாயிண்ட்ல அது காலையில ஒரு 7 மணிக்கு அந்த பாயிண்ட்ல வந்து பேசுவாரு. பேசிட்டு இறங்குனாருன்னா நடக்க ஆரம்பிச்சுருவாரு. கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் முடிஞ்சிரும். திருப்பி போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, திருப்பி கரெக்ட்டா 4:30, 5 மணிக்கு அடுத்த ஸ்பாட்டுக்கு வருவாரு. மைக்ல பேசுவாரு. பேசிட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சாருன்னா 10 மணி வரைக்கும் ஓடுவாரு. இதுவரைக்கும் கோவையுடைய வரலாற்றில் டே ஒவ்வொரு டோர் டூ டோர் கேன்வாசிங்கிறது செந்தில் பாலாஜி தான். கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. கவுன்சிலர்ஸ் அப்படிதான். காரணம் உங்களுக்கு 2, 3 தெரு இருக்கும். அதனால நகராட்சி அண்ட் மாநகராட்சி கவுன்சிலர்ஸ் வந்து இந்த மாரி டோர் டு டோர் கேன்வாசிங் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜியோடைய இந்த அணுகுமுறை தான் பெரிய ப்ளஸ்ஸா அவருக்கு இருந்தது. அத நீங்க எம்.என். அர்ஜுன் அத ஏன் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் வானதி ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அண்ணாமலை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல. நீங்க எலக்ஷனரிங்கிறது ஒரு முக்கிய விஷயம். நீங்க அந்த அரசியல் தேர்தல் அரசியல்ங்கிறது வேற. அத வந்து எல்லாத்தாலயும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நான் சொன்னேன் கரெக்ட்டா வந்து 23 நாள்ல தொகுதிய கையில எடுக்கிறது. அவ்வளோதான் அவர் தான் வெற்றி அப்படிங்கிறது பேச ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் எல்லாத்தாலயும் சாத்தியம் இல்லைங்கிறேன் நான். சொல்லுவாங்கள்ல ஒரு முகராசிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து அம்மன் அர்ஜுனுடைய ஒரு அடுத்த கட்டத்தோட விரக்தியின் வெளிப்பாடு தான் நான் சொல்றேன் நான். நீங்க ஒரு விஷயம் ஓகே. இப்ப என்ன நடந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி கரூர்லேருந்து பணம் குடுக்க வந்தாங்கன்னு சொல்லி அதிமுகவினர் அவங்கள அடிச்சு, அவங்க கார்களை தாக்கி உடைச்சு, அவங்கள கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க. சரி ஒரு விஷயம் போலீஸும் கேஸ் போடும் ரைட் இல்லன்னு சொல்லல. பட் நீங்க பணம் இல்லாத ஒருத்தர புடிச்சு கொண்டு போய் இவங்க பணம் குடுக்க வந்தாங்கன்னு எப்படி வைக்கும்னு சொல்லுவீங்க? நான் பொதுவா கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒருத்தர புடிக்கிறீங்க. அவர் கையில வந்து பார்த்தீங்கன்னா, சார் ரூ. 45,000 பணம் வச்சிருந்தார் சார். எல்லாமே பணம் வந்து ரூ. 2,000 2,000 கவர் போட்டு வச்சிருந்தார் சார். ரூ. 45,000 அவர்ட்ட இருந்துது சார். இந்தாங்க சார். அந்த கவரோட புடிச்சு குடுத்தீங்கன்னா, பணம் குடுக்க வந்திருக்காருன்னு சொல்லுவீங்க. இல்ல சார் சம்மந்தமே இல்ல சார். அங்க பாருங்க சார் கையில பணம் வந்து எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காரு சார். கிட்டத்தட்ட ரூ. 6,00,000 பணம் வச்சிருக்காரு சார். அப்படி சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி நீங்க எப்படி வந்து ஒருத்தர் வந்தாரு. கரூர்காரரு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த தெருவுல நின்னுகிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டா, அவர் பணம் குடுக்க வந்தாருன்னு சொல்லி நீங்க அடிச்சு கொண்டு போய் ஒருத்தர விட்டீங்கன்னா, அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்றேன் நான். வருவாய்த்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், தேர்தல் அதிகாரிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என்ன கேஸ் போடுவீங்க? பணத்தோட தாங்க. நீங்க தேர்தல் கமிஷனுக்கும் சில விதிகள் இருக்கு. பணத்தோட புடிச்சு குடுக்கணும். அதே மாரி நீங்க வந்து போலி வாக்காளர், திருட்டு வாக்கு இந்த மாரி விஷயங்கள்லயும் நீங்க ரெட் ஹேண்டடா தான் புடிக்க முடியும். நீங்க அப்படியெல்லாம் பார்த்தா யார் வேணாலும் சொல்லலாம்ல ஹக்கீம். இப்ப நான் ஒரு 5 பேரோட சேர்ந்துட்டு போய் ஒருத்தர் பிடிக்காத ஒருத்தர புடிச்சு கொண்டு போய் இழுத்துட்டு போய் ஒரு சார் பணம் குடுக்க வந்தாரு சார் எனக்கு அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு சில ப்ரூஃப் இருக்கணும்ல. சில விஷயங்கள் இருக்கும்லல்ல. அதுதான் பிரச்சனை. நீங்க அம்மன் அர்ஜுன் வந்து அங்க அங்க ரூ. 1,00,00,000 ஒருத்தர் வீட்ல இருந்துச்சுன்னு சொன்னோம். உடனே பறக்கும் படை வரல. எத்தன பேருக்கு இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கு அது? நான் என்ன சொல்றேன், அத புடிச்சு தான் குடுக்கணும். நீங்க சப்போஸ் பறக்கும் படை வரலன்னா, நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்கள ஒரு ரூம்ல புடிச்சு வைங்க. ஒரு வீட்ல லாக் பண்ணுங்க. மினிமம் நீங்களும் சில விஷயங்கள ட்ரை பண்ணா தானே. போலீஸ் எல்லா இடத்துக்குமே வந்து உடனே பிடிக்கணுங்கிறது முடியாது. சாத்தியம் இல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்குமே குறைஞ்சது 500 தேர்தல் படை வைக்கணும். அப்படி பண்ணா தான் அவங்க பண்ண முடியும். நீங்க கிட்டத்தட்ட 2,00,000 வாக்காளர்கள், 3,00,000 வாக்காளர்கள் உள்ள ஏரியா. குறைந்தது பார்த்தீங்கன்னா, 60,000லேருந்து 70,000 குடியிருப்புகள் உள்ள ஏரியா. சில இடங்கள்ல 1,00,000 கூட இருக்கலாம். ஸோ இப்படி உள்ள இடங்கள்ல நீங்க ஒரு
நீங்க பணம் குடுக்குறாரு, பணம் பட்டுவாடான்னு ஒரு புகார்னா, மினிமம் சில விஷயங்களோட நீங்க புடிச்சு குடுத்தீங்கன்னா தான் அதிகாரிகளால நடவடிக்கை எடுக்க முடியும். அதுதானே இது இதுதான் நியாயமானது. நீ எம்மன் அர்ஜுனன் சொல்லாது, அங்க அவர்ட்ட பணம் இருக்குன்னு சொன்னோம் வந்து புடிக்கல. இங்கே பணம் இருக்குன்னு சொன்னோம் புடிக்கலன்னா, அது என்ன விஷயம்? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்களும் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறீங்க. நீங்களும் இது 3வது முறை தேர்தல்ல உங்களுக்கு 2 முறை ஏற்கனவே எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டீங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. அதுதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க ஏதாவது நியாயமான இல்ல சார் ரெட் ஹேண்டா புடிச்சோம் சார். கையில பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கவர் வச்சிருந்தாரு. இவரு வந்து அங்க அந்த கரூர்ல அந்த ஏரியாலேருந்து வந்திருக்காரு. வேற யாரும் இல்ல. கூட இருந்த 4 பேர் ஓடி போயிட்டாங்க சார். இந்த மாரி விஷயங்கள் ரைட். ம். இப்போ ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு திருச்சியில புடிச்சிருக்காங்க, கரூர்ல புடிச்சிருக்காங்க, குக்கர் புடிச்சிருக்காங்க. ஓ! குக்கர் ஆமா. ஒரு இடத்துல 33 குக்கர் பிடிக்குதாங்க. ஒரே வண்டியில. ஒரு மினி லாரில. இன்னொரு இடத்துல 60 குக்கர் இருக்கு. அது ஒரு லாரில. லாரிய நிப்பாட்டி விட்டு டிரைவர் ஓட்டான். அவன் குடுக்க வந்தவன் எல்லாம் ஓடி போய்ட்டான். ம். போலீஸ் என்ன பண்ணும்? இனிமே அத எடுத்து வந்து யார் வண்டி இருக்கு? அப்போ அது ஓனர் வேற ஒருத்தர், ஒரு வாடகைக்கு ஒருத்தர் வாங்கிட்டு போனாருன்னு சொல்லுவாரு. அந்த சம்மந்தப்பட்ட வாடகைக்கு எடுத்துட்டு போனவர் யாருன்னு புடிச்சு, இந்த மாரி எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. நீங்க ரெட் ஹேண்டா மாட்டியுமே பிரச்சனைகள் இருக்கு. ம். ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் போலீஸ்க்கு இருக்கு. அதனால அம்மன் அர்ஜுனுடைய இது அடமா தான் நான் பார்க்குறேன். இது இயலாமை. சரி ரைட்டு. நம்ம இனிமே ஜெயிக்கவே முடியாதுங்கிறது நம்மளுக்கு மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. சார் அதனால நீங்க கூட்டணி என்ன பண்ண கட்சிகளோட சேர்த்து கிட்டத்தட்ட 175, 180 தொகுதிகள்ல வந்து ரெட்டையில நிக்கிது. அங்கலாம் வந்து அதிமுக காரங்க வந்து யாருமே அலிகேஷன் வைக்கல. இந்த மாரி என்னுடைய தொகுதியில வந்து இப்படி பணப்பட்டுவாடா நடக்குது, திமுக காரங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்க முடியல. செலக்டிவா நம்ம இந்த கோவை தெற்குல மட்டும் இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டு அப்படி வைக்கிறாங்கன்ற பொழுது, அப்ப அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. இல்ல ஒரு அதான் சொல்றேன். ஒரே நபரை குறிவைத்து எல்லாமே, எல்லாமே நேற்று கட்சி ஆரம்பித்த ஒரு கூட அதேதான். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நபர் தான் உறுத்தலா இருக்கு. அவருடைய முகம் தான் அவங்களுக்கு உறுத்தலா இருக்கு. அவருடைய உழைப்பு தான் அவங்களுடைய உறுத்தல் இருக்கு. அவர் அதான் சொல்றேனே, எங்க நீங்க சாதாரண வைக்கம் நீ கரூர்ல இருக்காரு. கரூர்லயே நின்றிருந்தாருன்னா, விஜயபாஸ்கருடைய காழ்ப்புணர்ச்சி மட்டும் தான். இப்ப கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. நீங்க கோயம்புத்தூர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதிமுக, பாஜக கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல வந்து ஒருத்தர் நிக்கிறாரு. நின்னு சரி நிக்கட்டும் வரட்டும் பார்த்துக்கலான்னு இருக்கப்போ, இல்ல ஜெயிச்சுருவாரு போல் இருக்குங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு. எப்படிங்க அது? எப்படிங்க நம்ம இங்க இருக்கோம். எப்படிங்க அங்கேருந்து ஒரு ஆள் வந்து ஜெயிக்கலாம்? அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி 1. அதான் சொல்றேன் இது அம்மன் அர்ஜுனுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமாலாம் இல்ல. இதுலக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க்குங்கிறாரு. அம்மன் அர்ஜுன வந்து உசுப்பேத்துனதுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம். வேலுமணி இருக்கலாம், அண்ணாமலை இருக்கலாம், வானதி சீனிவாசன் இருக்கலாம். இவங்க எல்லாமும் அவரை பயன்படுத்தணும். அவ்வளோதான். இத அதாவது அம்மன் அர்ஜுனுடைய இந்த ஒரு இது என்ன தேர்தலை நிறுத்தி வைக்கணும் ரைட். நிறுத்தி வச்சு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? திருப்பி தேர்தல் நடக்க போகுது. ஒரு 15 நாள் கழிச்சு இடைத்தேர்தல் நடக்கும். ம். நடந்துதானே ஆகணும். தேர்தல் நடக்கணும்ல. நாடாளுமன்ற தேர்தல்ல வேலூர்ல நடந்துச்சு. அதெல்லாம் வந்து பெரிய அலிகேஷன்ஸ். அது நல்லாவே தெரியும். பணம் எங்க இருந்தது? என்ன ஒரு ஒரு குடோன்ல இருந்தது. இந்த மாரி விஷயங்கள்லாம் பெரிய அலிகேஷன்ஸ். நீங்க பணமே இல்லாத சிலரை பிடித்து வச்சுக்கிட்டு, நாங்க அவங்கள அடிச்சு ரைட். இப்ப என்ன சொல்றீங்க? அங்க ரூ. 1,00,00,000 வச்சிருந்தாரு. இங்க ரூ. 2,00,00,000 வச்சிருந்திருக்காருன்னு சொல்லும் போதெல்லாம், இது வந்து அதிகாரிகளால ஒண்ணு இத என்ன பண்ணிட்டாரு? இல்ல எனக்கு கலெக்டர் வந்தே ஆகணும்னு சொன்னாரு. அப்புறம் கலெக்டர் வந்தவுடனே கலெக்டர் பெட்டிஷன் குடுத்தாங்க. பெட்டிஷன் நான் பார்க்குறேங்க. அவ்வளோதானே அதிகாரிகள் சொல்ல முடியும். வேற என்ன செய்ய முடியும்? உடனே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி உள்ள புடிச்சு போட்டுறலாங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதிகாரிகள்? அதனால என்னை பொறுத்தவரை அம்மன் அர்ஜுனுடைய இந்த சரி அத தாண்டி விஜயபாஸ்கர் எடுத்துங்களேன். அவர் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டாரு. என்னை கொல்ல பார்க்குறாங்கங்கிறாரு. அதுக்கு என்ன பேசுவீங்க? நீங்க வந்து செந்தில் பாலாஜி, அவருடைய பிரதர் அசோக்கையும் 2 பேரையுமே அலிகேட் பண்றதுக்கு ஒரு கூட்டம். அந்த தேர்தலையும் நிப்பாட்டணும்னு நெனைக்கிறாங்க. என்ன காரணம்? செந்தில் பாலாஜி இல்லாமயும் நம்ம தோற்கடிக்கப்பட்டு விட்டால் நம்மளுடைய மரியாதை என்ன ஆகுறதுன்னு பயம் வந்துருச்சு விஜயபாஸ்கருக்கு. நீங்க நேத்து வரைக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தீங்க. செந்தில் பாலாஜி என்னங்க ஒண்ணும் பண்ண முடியல. பயங்கரமா ஒர்க் பண்றாப்ல ரைட் சொன்னீங்க. செந்தில் பாலாஜியும் போயிட்டாரு.
இப்ப வேற ஒருத்தர் வர்றாரு தியாகராஜன்னு. அவர்ட்டயும் நீ வந்து 30,000 ஓட்டு 40,000 ஓட்டுல தோக்குறியே நீ, அப்புறம் என்னத்துக்கு நீ லாயக்குன்னு கேட்பார்ல எடப்பாடி பழனிசாமி. கேட்பார்லங்க. இந்த நீ இந்த போய் இந்த தேர்தல் தோல்விங்கிறது அவருடைய எதிர்கால முடிஞ்சு இதுவுமே போச்சுங்களா? கேள்விக்குறி. ஆமா. வந்துதானே சொல்றேன். அதோட வெளிப்பாடு தான் நீ என்னைய கொல்ல பார்க்குறாங்க. ம், ம். எனக்கு உயிருக்கு வச்சு அதுக்கு தான் செந்தில் பாலாஜி சொன்னாரு என்ன, ஏவுகணையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கரூருக்கு அடிக்க முடியுங்களா? நான் இது என்ன ஈரான் ஈராக் சண்டையா இது? அதாவது இப்போ இந்த அதாவது மத்திய அரசு ஏதாவது இந்த மத்திய தேர்தல் வந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வரும். மாவோயிஸ்ட் பிளாட்டட் டு கில் பிரைம் மினிஸ்டர் மோடி. மாவோயிஸ்டுகள், நக்சல்கள் வந்து பிரதமரை கொல்ல சதி செய்கிறார்கள். அப்ப பிரதமரும் ஏதோ ஒரு மேடையில ஒரு அழுவாரு. திடீர்னு பாருங்கள் என்னை வந்து கொல்ல முயற்சிக்கிறார்கள். என்னை வந்து அ ஏசுகிறார்கள். நான் ஒரு ஏழை தாயின் மகன். நான் ஒரு டீ விற்றவன் அப்படின்ற மாரி பேசுவாங்க. இப்ப அதே பாணியா? அப்படிதான் எடுத்துக்கணுமா? இல்ல 100% அதுதான் 100% தான். வேற வழி இல்ல. இப்ப நீங்க இன்னும் 2 நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. வாக்குப்பதிவும் போது என்ன நடக்கும்லாம் தெரியாது. தேம்பி, அழுது புரண்டு சண்டை போடுறதுக்குலாம் ஆள் இருக்கு. வேற வழி கிடையாது. அவ்வளோதான். அது காரணம் என்னன்னா, இந்த பதவி சுகம்னு ஒண்ணு சொல்லுவாங்களாக்கியம். அப்படியே இருந்து பழகிட்டாரு. நம்ம அம்மன் அர்ஜுன் 10 வருஷமா எம்எல்ஏ. ரைட்டு இப்ப இந்த ட்ரிப்பு நம்மளுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது அவரால எதிர்பார்க்கல. இப்படி ஒரு சூழ்நிலை மாறிடுச்சுன்னு தான் 2வது இதுல வேலுமணி கை விட்டுட்டாரு அவர. அவருடைய விரக்தியின் காரணம் வேலுமணி விட்டுட்டாரு. அவருக்கு எல்லா செலவையும் வேலுமணி தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அம்மன் அர்ஜுனுக்கு. 10 தொகுதிக்கு அவர் தான் பார்த்துக்குவாருன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து செந்தில் பாலாஜிட்ட நல்லா நல்லா தெரியுது. பெரிய மார்ஜின்ல தோக்க போறீங்க. அப்படின்னு அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி வேலுமணி செலவு பண்ணுவார் இனிமே? அம்மன் அர்ஜுனுக்கு. நீங்க ஜெயிக்க போறாங்கன்னா, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கல்ல கிம். அதுக்கு செலவு பண்ணுவாங்க. திடீர்னு செலவு குறைச்சிருவாங்கல்ல. ஐய்யய்ய! அது ஒண்ணும் சுத்தப்படாது. எதுக்கு தேவையில்லாம நிப்பாட்டு அப்படிங்கிற மாரி நிப்பாட்டிட்டாங்க. 2, 3 நாள்ல செலவு காசு வேலுமணி குடுக்குறதில்ல. யாருக்கு? அம்மன் அர்ஜுனுக்கு. அதுவும் ஒரு விரக்தி ஆயிட்டாரு. என்னடா கட்சி நம்மள கைய விட்டுருச்சு. இங்கிட்டும் தோத்துருவோம் போல இருக்கு. அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த விஷயங்கள் தான்னு வச்சுக்கங்களேன். இதுலலாம் எந்த விதத்திலயும் அதிகாரிகள் சொல்றது அதுதான். சார் நீங்க வந்து எங்களுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்கு. திடீர்னு ஒருத்தர் வந்து என்னைய வந்து கத்தியால குத்த வராருங்க. அப்படின்னு ஒரு விஐபி மேல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா எப்படி குடுப்பீங்க? இதெல்லாம் எவிடன்ஸ் வேணும்ல. உங்களுடைய அவர புடிக்கலங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும், யார வேணாலும் சொல்ல முடியாதுங்கிறேன். அதனால தான் 2 பேர புடிச்சு ஒரு கவுன்சிலர் வீட்ல ரூ. 1,00,00,000 பணம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அம்மன் அர்ஜுன். கொஞ்சம் லேட்டா வந்து செக் பண்றாங்க. அங்க ஒண்ணும் பணம் இல்லன்னு சொல்லி, இல்ல நான் சொன்னப்பயே நீங்க வந்திருந்தீங்கன்னா ரூ. 1,00,00,000 கிடைச்சிருக்கும்னு சொன்னா, இது என்ன அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? இது 2மே கோவை அண்ட் கரூர் 2மே புலம்பல் கேஸு. விரக்தியின் விளிம்புல இருக்கிறவங்க 2 பேருமே. மக்களால் நிராகரிக்கப்பட்டுட்டீங்க ஐக்கியமா. அது அடிப்படையான அத முதல்ல நீங்க உணர்ந்துக்கங்க. ஸோ இந்த அலிகேஷன் வாயிலாக நமக்கு தெரிய வரக்கூடிய செய்திகள் என்ன சார்? இப்ப களத்த வந்து ரொம்ப இலகுவா கணிக்க முடியுதா? திமுக கோவையிலயும், கரூர் போன்ற பகுதிகள்ல. 100% அதாவது இவங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது. கரூரும் சரி, கோவையும் சரி, திமுகவுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திருச்சு. ம். மாறிடுச்சு. களம் மாறிடுச்சுங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல. அவ்வளோதான். எதுக்குன்னா மக்களால் நீங்க நிராகரிக்கப்பட்டீங்க. அதையே நீங்க உணர்ந்துக்கங்க. நேத்து செந்தில் பாலாஜியுடைய பிரதர் அசோக் சொன்னாரு. நேத்து பேசும்போது, எங்கள வந்து கொன்னுருவாங்க, என்னைய கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்றீங்க. இந்த 5 வருஷத்துல நாங்க 5,000 கோடிக்கு மேல இங்க வந்து பல திட்டங்கள கொண்டாந்துருக்கோம். நீங்க என்ன கொண்டாந்தீங்க? நீங்க இருக்கும்போது சொல்லுங்க. அவர் தெளிவா சொன்னாரு. நீங்க பெட்ரோல் பங்க் வாங்குனாரு. உங்களுக்குன்னு நீங்க வாங்கிக்கிட்டீங்க. கொரோனா டைம்ல நாங்க எல்லாத்துக்கும் மளிகை ஜாமான் குடுத்தோம். நீங்க பாம் ஆயில் குடுக்குறேங்கிற பேர் வழியில கெட்டுப்போன ஆயில குடுத்தீங்க. ஸோ மக்களால் நீங்க ஆல்ரெடி நிராகரிக்கப்பட்டுட்டீங்க. அதனால இப்ப ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி பார்க்குறீங்க. அது எடுபடாதுன்னு அவரு தெளிவா சொன்னாரு. செந்தில் பாலாஜி அதே மாரி தான் சொன்னாரு. ஏங்க நீங்க களத்துக்கு வாங்க, பேசுங்க, போட்டி போடுங்க. அத விட்டுட்டு பின்னாடி இருந்துகிட்டு செந்தில் பாலாஜி ஐயோ! மோசம் பண்ணால, ஐயோ! அவ்வளோதான். ஐய்யய்யோ! வந்துட்டாருன்னா அவ்வளோ இப்படியே பேசிட்டு எவ்வளோ நாள் ஏமாத்த போறீங்க? ஏமாத்த முடியாதுல்ல. நீங்க பழக ஆரம்பிச்சுருவீங்கல்ல. நீங்க ஒரு ஆள சொல்றீங்க. மோசமான ஆளுங்க அங்க நிக்கிறாரு பாருங்க. அவர் ஐயோ! ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதோ, அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது, பழகும்போது, ஏன் இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்கிறான்? அப்படிங்கிற மாரி தான். அதனால இவங்க 2 பேரும் விஜயபாஸ்கர் அண்ட் அம்மன் அர்ஜுனுடைய புலம்பல நம்ம வந்து
புறக்கணிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அதுதான் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரா என்னுடைய பார்வை அதுதான். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரையும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் வந்து குறைக்க பார்க்குறாங்க. பூத்துல இருக்கக்கூடிய சிசிடிவிகள் எல்லாம் வந்து பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆளும் அரசின் மீதும் வச்சிருக்கிறாரு. பூத் கேப்சரிங்கிற மாதிரின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு. அது இந்த காலகட்டத்தில சாத்தியமா? நாளைய தினம் தேர்தல் வந்து ஒரு அமைதியான முறையில வந்து ஜனநாயக ரீதியா நடந்து முடியுமா? அல்லது இந்த எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய இந்த அரசியலால ஏதேனும் வந்து அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? சிஐஎஸ்எஃப் வந்திருக்குது இங்க. சாதாரணமா இல்ல. பதற்றமான வாக்குச்சாவடிகள் ம். அப்படிங்கிற சில விஷயங்கள்ல ஆல்ரெடி இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் நடந்த அசம்பாவிதங்கள், கடந்த 3 தேர்தல்களில் நடந்த அசம்பாவிதங்களை கருத்தில் கொண்டு சில தொகுதிகளை பதற்றமான வாக்குச்சாவடிகள்னு டெல்லியிலேருந்து சொல்லியிருக்கான். நீங்க இங்க இருக்கிற கோவை கலெக்டரு இதெல்லாம் இவங்கெல்லாம் கூட திமுக காரங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னாலும், இங்க தேர்தல் கமிஷனோட வெப்சைட்லயே இருக்கு. ஸோ அதுக்குன்னு சில நார்ம்ஸ் வச்சிருக்கான். இப்போ நீங்க மற்ற வாக்குச்சாவடிகளோட அந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்குன்னு ஃபோர்ஸ் அதிகம். ஃபோர்ஸ் அதிகமான ஆட்களை கொண்டாடுவாங்க. அங்கே யாரையும் 3 பேருக்கு மேலே கூடுதலாக நிற்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய நார்ம்ஸ் இருக்குது அந்த விஷயங்கள்ல. அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் பூத் கேப்சரிங் இது என்னங்க நினைக்குது? என்ன மணிப்பூர், சிக்கிம், நாகாலாந்தில் இருக்க மாதிரிலாம் பேசுகிறாரு. பூத் கேப்சரிங்னு இப்போ எங்கே நடக்குது? இப்போ அதுக்கான சாத்தியம்லாம் இல்லை. சும்மா சொல்லிக்க வேண்டியதான். இதனுடைய உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் உங்களுடைய கையில் வந்துருச்சு. நீங்கள் கேட்ட உடனே ஒரு எஸ்பியை மாற்றுறாங்க, நீங்கள் கேட்ட உடனே டிஜிபியை மாற்றுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்பதுரை ஏன் இப்படி ட்ராமா பண்ணுறாருன்னு தெரியல. எதாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்களாலோ, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்களாலோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த நிமிஷம் இருக்குது. இப்போ ஒரு கண்ட்ரோல் ரூம் வந்துருச்சு, தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல் ரூம். அதில் சில எவிடன்ஸோடு நீங்கள் வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போய் அதை எடுத்து பார்த்து அதை ஆய்வு செய்து உடனே ரிசல்ட் கொடுக்கணும். தேர்தல் கமிஷன் கொடுக்கணும். சம்மந்தப்பட்ட ஆர்வம் உடனே பதில் சொல்லணும். மினிமம் ஒரு 1/2 ஹவர்லேயோ 1 ஹவர்லேயோ பண்ணி உடனே ரிசல்ட்டை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாகணும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹக்கீம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, செந்தில்னு ஒருத்தர் அவர் வீட்டில் ஒரு 3 கோடி ரூபா பணம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, சில எவிடன்ஸோட ஒரு 2 கார் நின்றுச்சு, இந்த இனோவாவோட நம்பர் இதெல்லாம் சும்மா ஒன்று சொல்லிட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக தமிழக தேர்தல் கமிஷனுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் புகார் வரும். அந்த கூப்பிட்டு திருச்சி உள்ள மதுரையில் உள்ள ஒரு இந்த உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி 1 கோடி ரூபா பணம் வச்சுருக்காரு, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இமீடியட்டாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டு சொல்லணும்னு வேலைந்து கூப்பிட்ருவான். ஸோ நிறைய இப்போல்லாம் வந்துருச்சு, அப்டேட் ஆகிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் அது அதிகாரிகள் உடனே வரல, ஏமாற்ற முடியாதுலாம் இல்லை. எல்லா அதிகாரிக்கும் இப்போ யாருமே வந்து எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருக்க அமைச்சர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு, கவுன்சிலர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதனால் கேம் இன்பத்துறை எல்லாம் சும்மா தான் ஒரு ட்ராமா. அதிமுக வந்து இப்போ களத்தில் இல்லைங்க. அது உண்மையிலேயே ஒத்துக்கணும். நம்ம அதோட வெளிப்பாடு தான் இந்த விஷயங்களை வந்து நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். கோவை தெற்குனுடைய அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர் திரு அம்மன் ரஜினன் அவர்கள் எப்படியாவது தேர்தலை நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனுடைய பின்னணி அரசியலை ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.